another interesting video. இந்த வீடியோவில் நான் உங்களோட 2 டைப் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீக்கெண்டில் நாங்கள் ஹோட்டலில் ரொம்ப என்ஜாய் பண்ண இந்த 2 பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸும் வீட்டில் ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணலாம். இதுக்கு அவங்க வேறு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 400-500 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வீட்டில் ஜஸ்ட் 50-100 ருபீஸில் நம்ம பண்ண முடியும். மோர் ஹைஜீனிக்காக பண்ண முடியும். அப்புறம் ஹோம்மேட் வேறு. அண்ட் ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த ரெசிபி. இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்ப ஈஸி. நாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கு நான் பப்பாயா கட் பண்ணி எடுத்துட்டேன். இது எப்போவுமே ஒரு ஃப்ரூட்டோடு சர்வ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு நான் பப்பாயா எடுத்துட்டேன். நீங்கள் வாட்டர்மெலன் அந்த மாதிரி எந்த ஃப்ரூட் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது மஷ்ரூம். ஸோ ப்ரோட்டீன்ஸ்க்கு நான் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா பன்னீர் இந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லை நான்வெஜ் தான் சாப்பிடுவீங்க அப்படின்னா எக்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி நாங்கள் ஃபுல் வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் ட்ரை பண்ணோம். அடுத்த ஐட்டம் பார்த்திங்கன்னா சார்டு பொட்டேட்டோ வச்சுருக்காங்க. அப்படி இல்லாட்டி டொமேட்டோஸ், தக்காளியை நல்லா கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இது ரொம்பவே சிம்பிள் தான். இது எல்லா பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிலையும் கண்டிப்பாக இருக்குது. இதுக்கு மேலே ஜஸ்ட் உப்பு, மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் கொஞ்சம் சர்க்கரை இதெல்லாம் போட்டு தோசைக்கல்லை நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்ம சார்டு டொமேட்டோஸ் ரெடி. நான் இன்றைக்கி டொமேட்டோஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் பொட்டேட்டோஸ் ஆர் ஸ்வீட் பொட்டேட்டோஸ் இதில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த டொமேட்டோஸ் பிரெட் கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நம்மளோட மஷ்ரூம் ரொம்ப சிம்பிளாக அண்ட் ஃபாஸ்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்தது நம்ம சாலடுக்கு நான் இன்றைக்கி லெட்டஸும் குக்கும்பரும் எடுத்திருக்கேன். நம்ம ஊர் கருவேப்பிலை கொத்தமல்லி மாதிரி இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட்டில் இந்த லெட்டஸ் கண்டிப்பாக வந்துடும். ஸோ நம்ம லெட்டஸ் கூட வேறு என்ன வெஜிடபிள்ஸ், கேபேஜ், கேரட்டு இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இது கூட ஜஸ்ட் உப்பு, மிளகுத்தூள் அண்ட் லெமன் ஜூஸ் கலந்துட்டு எடுத்து வச்சுட்டேன். நம்மளோட சாலடும் ரெடி. இதை நம்ம ரொம்ப அழகாக பிளேட்டிங்கும் பண்ணியாச்சு. மஷ்ரூம்ஸ் அண்ட் டொமேட்டோ இந்த லெட்டஸும் பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது, இன்வைட்டிங்காக இருக்குது சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஒரு ரெசிப்பியில் ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு அடுத்தது பட்டர் நான் ஹோம்மேட் பட்டர் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் அது கூட உப்பு, பெப்பர் கலந்து எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். ப்ரெட்டுக்கு டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தடவி சாப்பிட்றதுக்கு. ஸோ இது நான் கிருஷ்ண ஜெயந்திக்கு பண்ண பட்டரு. அதில் மிச்சம் எடுத்து வச்சுருந்தேன் கிருஷ்ணருக்கு வச்சுட்டு. ஸோ அதை தான் நான் இன்றைக்கி ரெசிப்பியில் ட்ரை பண்ண போகிறேன். இதை ஜஸ்ட்டு சிம்பிளாக பட்டர் வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை ப்ளெயின் ப்ரெட்டில் கூட நீங்கள் பட்டர் அப்ளை பண்ணி சாப்பிட்லாம். நான் கொஞ்சம் அப்பீலிங்காக இருக்கட்டும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அண்ட் எடுத்து வச்சுட்டேன். ஸோ நம்மளோட ப்ரெட் டோஸ்ட்டும் ரெடி. இனி அவ்வளோதான், சாப்பிட்றது தான். நாங்கள் வெளியில் கிளம்பிட்டு இருந்தோம். ஸோ அதனால் ரொம்ப சிம்பிளாக அண்ட் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் என்ஜாய் பண்ணியும் சாப்பிட்டோம். வீட்டில் செடி கொடி இதெல்லாம் வளர்த்துறோம் அப்படின்னா, பிளான்ட் லவ்வர் நீங்கள் அப்படின்னா கண்டிப்பாக டெய்லியும் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். வீக்கெண்டில் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கணும். அப்போ தான் அது ஹாப்பியாக இருக்கும். நம்மளும் அதை பார்க்கும்போது ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ நான் இந்த வீக்கெண்டில் அதுக்கு நீர்மோர் கரைசல் இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணி கொடுக்க போகிறேன். அதை ஜஸ்ட்டு ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். நம்ம அரிசி மாவு அரைக்கிறதுக்கு ஊற வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அந்த தண்ணியை நீங்கள் சேவ் பண்ணி வச்சு அதை கொடுக்கலாம் பிளான்ட்ஸுக்கு. டீ தண்ணி கொடுக்கலாம். டீ கொதிக்க வச்சு நம்ம குடித்ததுக்கப்புறமா அந்த தூளில் மறுபடியும் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு ஆற வச்சு அதையும் கொடுக்கலாம். நான் இன்றைக்கி அரிசி கழிஞ்ச தண்ணியும் மோர், நான் வெண்ணெய் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் மோர் மிச்சம் இருந்தது. ஸோ அதை ஒரு வாரம் புளிக்க வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நல்லா புளிச்சதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பக்கெட்டில் ஊற்றிட்டு அதில் நிறைய தண்ணி கலந்துக்கிட்டேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணி நல்லா லிக்விடேட் பண்ணிடணும். ரொம்ப புளிச்ச விஷயங்களை நம்ம செடியில் டைரெக்டாக ஊற்றினோன்னா செடி கருகிரும், அதை தாங்கிக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய தண்ணி கலந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை சேர்த்திக்கலாம். 2 வால் ஹேங்கர்ஸை இப்போ தான் ட்ரில் பண்ணி மாட்டியிருந்தோம். அதில் மாட்டுறதுக்காக 2 வால் ஹேங்கிங் பிளான்ட்ஸு கிளைம்பர்ஸ் மாதிரி தொங்குற மாதிரி அழகாக 2 வாங்கியிருந்தோம். ஒன்று எல்லோ கலர் டேபிள் ரோஸ், இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலரில் குட்டி குட்டி ஃப்ளார்ஸாக இருக்குது. அதோட பேர் என்னென்னு எனக்கு தெரியல. அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தோம். அது ரெண்டையும் நல்லா கான்ட்ராஸ்டிங்கான 2 கலர் ஹேங்கர்ஸில் போட்டு மாட்டி வைக்கணும். அவ்வளோதான் இன்றைக்கி வேலை கார்டனிங்கில் எக்ஸ்ட்ரா. எப்படியும் வாரத்தில் ஒரு புது பிளான்ட் வந்துடும் வீட்டுக்கு. ஏன்னா ஒன்று மாற்றி ஒன்று கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்னாலேயோ எதுனாலேயோ ஏதாவது ஒன்று புதுசாக வாங்குற மாதிரியே தான் இருக்கும்.
இல்லாட்டி நம்ம வீடு என்ஹான்ஸ்மெண்ட்டுக்காக ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம். ஸோ அப்படி மாட்டுறது அந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் 2 ஹேங்கிங் பிளான்ட்டும் டிஃப்ரெண்ட் கான்ட்ராஸ்டான கலர் ப்ளூ கலர் அண்ட் பிங்க் கலர் பாட்டில் மாட்டினது ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த பாட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப சீப் ரேட்டுக்கு நான் வந்து அமேசானில் தான் வாங்கினேன். இந்த வால் ஹேங்கிங் ஹூக்ஸ் கூட ரொம்ப ஆன்டிக் பீஸ் மாதிரி சூப்பராக இருந்தது. வித்தின் 200ஸ்குள்ளே இதெல்லாம் கிடச்சிது. நான் லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக இது ஒர்த்து. 200க்கெல்லாம் இது வந்து ஒர்த்தியான ஒரு பீஸ் தான். ஏன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாமே இட்டாலியன் இங்கிலீஷ் அப்படிங்கிறனால இங்கிலீஷ் டீ, இங்கிலீஷ் இட்டாலியன் காஃபி இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணணுன்னு ஆசை. பட் நம்ம ஊர் ஜிஞ்சர் டீ போட்டு குடித்தா தான் அன்னைக்கு வந்து எனர்ஜி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி ஜிஞ்சர் டீ தான் வந்து கண்டெஸ்ட்டில் வின் பண்ணிச்சு. ஸோ ஏன்னா நாங்கள் வந்து டீங்கிறது ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி ஆயிடுச்சு வர. யூஸ்வலாக டீயே குடிக்காமல் இருந்த டைம் போயிட்டு இப்போ வந்து டீ குடித்தா நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. டீ குடித்ததுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே ஒரு ஹேங்கர் மாட்டியிருந்தோம். ஸோ அதில் வந்து இந்த மேக்ரோமே த்ரெட்டில் ஒரு பிளான்டர் வாங்கியிருந்தேன். ஸோ அதையும் மாட்டிட்டு ஆல்ரெடி இந்த மணி பிளான்ட்டை அதில் ஹேங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இட்டாலியன் பிரேக்ஃபாஸ்ட். எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்பவே இட்டாலியன் பிரேக்ஃபாஸ்ட்னால் ஒரு க்ரேஸ் இருந்துச்சு. ஏன்னா அந்த பாஸ்தா, பீஸா இதெல்லாம் நிறையா வெளியில் வந்து இப்போ சாப்பிட்டு பழகி அது ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. ஸோ அடிக்கடி இதை யூஸ்வலாக நான் வீட்டில் செஞ்சுருவேன். ஆனால் அது பிரேக்ஃபாஸ்ட்டு அப்படிங்கிறப்ப சரி பீஸா தவிர கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, பாஸ்தானா யூஸ்வலாக ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் நான் செய்வேன். ஸோ அதுலேருந்து டிஃப்ரெண்ட்டாக எதாவது பண்ணணும் அப்படின்ட்டு, அண்ட் சாலடுக்கும் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் ட்ரை பண்ணேன். முதல்ல எடுத்தோன்னா கொஞ்சம் கார்னை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இட்டாலியன்னாலே மோஸ்ட்லி இந்த செரி டொமேட்டோஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் அந்த செரி டொமேட்டோவை ஆல்ரெடி பிளான் பண்ணி வாங்கி வச்சுட்டேன். இன்றைக்கி இட்டாலியன் பிரேக்ஃபாஸ்ட்டில் நான் செய்ய போகிற டிஷ்ஷஸ் புருஸ்கெட்டா ப்ரெட்டு, அதுக்கப்புறம் கார்ன் சாலடு, பிங்க் சாஸ் பாஸ்தா. இந்த 3 ரெசிபீஸ் தான். இந்த புருஸ்கெட்டா ப்ரெட்டுங்கிறது பீஸாலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டைப் மாதிரி. ஃபஸ்ட்டு பாஸ்தாவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பாஸ்தா இது எல்லாத்தையும் அதை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் உப்பு போட்டு. இதில் அந்த பாஸ்தாவோட இதுலேயே கொடுத்துருப்பாங்க எவ்வளோ டைமிங்ஸ்ன்னு சொல்லி, அந்தளவுக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த ரெசிபீஸ் எல்லாம் நீங்கள் ஆலிவ் ஆயிலில் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்ல டேஸ்டியாக இருக்கும். நம்ம வீட்லேயே பண்ணுறதோட அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம ஹோல் வீட் பாஸ்தா இந்த மாதிரி வீட் ஐட்டம்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் அந்த புருஸ்கெட்டா ப்ரெட்டுக்கு கொஞ்சம் ஆனியன்ஸ் எல்லாம் நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாஸ்தாவுக்கு ஒரு மீடியம் சைஸில் ஆனியன்ஸை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இட்டாலியன் ரெசிபீஸில் கொஞ்சம் குக்கிங் ஜாஸ்தியாக தான் இருக்கும். நம்ம வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை யூஸ் பண்ணுற மாதிரி இந்த இட்டாலியன் ரெசிபீஸில் ரோஸ்மெரி, பேசில், தைம் அப்படின்னு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹெர்ப்ஸ் யூஸ் பண்ணுவோம். வெங்காயம், தக்காளி அண்ட் கார்லிக் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நிறைய இட்டாலியன்ஸ் வந்து நிறைய அதை யூஸ் பண்ணுவாங்க. நானே இந்த ரெசிபீஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் நான் நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் பாஸ்தாக்காக பாஸ்தா சாஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், பிங்க் சாஸ் பாஸ்தாக்கு. அதுக்கு ஆனியன், டொமேட்டோ, கார்லிக் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, கொஞ்சம் உங்ககிட்ட ட்ரைடு ஹர்ப்ஸ் இருந்ததுன்னா அதை போட்டுக்கோங்க. என்கிட்ட ஃப்ரெஷ்ஷாகவே ரோஸ்மெரி அண்டு இண்டியன் பேசில் இருந்தது, நம்ம திருநீர் பச்சலை. ஸோ அதெல்லாம் போட்டு தான் நான் இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் அது இருக்கிறனால அதையும் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். புருஸ்கெட்டா ப்ரெட்டு வந்து ரொம்பவே சிம்பிள். பீஸாலேயே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவ்வளோதான். இதுக்கு வந்து மேலே டாப்பிங்ஸ்க்கு ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம், கட் பண்ண செரி டொமேட்டோஸ் நிறையா இருக்கணும். அப்புறம் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், நான் கார்னும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கார்னையும் போட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இதில் மேலே ஃப்ளேவரிங்க்கு கண்டிப்பாக நம்ம கார்லிக் ஆட் பண்ணிக்கணும். கார்லிக் இருந்ததுன்னா நிறைய க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கார்லிக் ஃப்ளேவர் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். யூஸ்வலாக இது வந்து கார்லிக் ப்ரெட்டுக்கு மேலே இதை வச்சு டோஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம பீஸா சாஸ் இல்லாமல் பண்ணுற ஒரு டிஃப்ரெண்ட் வேரியேஷன் தான், வித் ஒன்லி டொமேட்டோ அண்டு
ஆனியன் இதை வச்சு பண்ணுற ஒரு வேரியேஷன் தான் இந்த பிரிஸ்கெட்டா ப்ரெட்டு. இதை அவங்க ஃப்ரெஷ்ஷாக நல்லா ப்ரெட்டை வந்து கிறிஸ்பியாக டோஸ்ட் பண்ணி இந்த ஃபில்லிங்கில் நல்லா டிப் பண்ணி சாப்பிடுவாங்க. இதுக்கு நான் நம்மளோட வீட் ப்ரெட்டே யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா இதோட எக்ஸ்பீரி ஆகிடும் கொஞ்ச நாள் இருந்ததுன்னா. ஸோ அதனால் வீட் ப்ரெட்டே நல்லா நான் கிறிஸ்பியாக ரொம்ப நேரம் சிம்லேயே வச்சு டோஸ்ட் பண்ணிக்கோங்க. அவன் இருந்ததுன்னா அவனில் நல்லாவே ஒரு 10-15 மினிட்ஸ் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, ரொம்ப மினிமம் ஹீட்டில். இது டோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நான் மேலே நம்ம கார்லிக் அப்ளை பண்ணி பட்டர் வச்சுருந்தேன். ஸோ கார்லிக்கு பெப்பரும் கலந்து ஸோ நான் அதை வந்து போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா ரிச்சான டிஷ் இது. அதுக்கு மேலே நம்ம ஃபில்லிங் இருக்கு இல்லையா, அதையும் போட்டுட்டேன். நான் இன்றைக்கி வந்து சீஸ் ப்ரிஸ்கெட்டா பண்ண போகிறேன். ஸோ சீஸ் மேலே போட்டால் தான் நமக்கு இட்டாலியன் ஃப்ளேவர் கிடைக்கும் யூஸ்வலாக. ஆனால் இட்டாலியன்ஸ் இதை சும்மாவே சாப்பிடுவாங்க. சரி, நான் வந்து ஒன்ஸ் பிரிஸ்கெட்டா ப்ரெட் முடிஞ்சதுக்கப்புறமா இது கூட குக்கும்பர்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிக்ஸ்ட் ஹர்ப்ஸையும் கலந்து அதை சாலட் மாதிரி பண்ணி வச்சுட்டேன். அண்ட் கார்னும் இருந்தது. கார்ன் சாலடெல்லாம் அங்கே ரொம்பவே ஃபேமஸ். ஸோ மோஸ்ட்லி எப்போவுமே கார்ன் சாலட் வச்சுருப்பாங்க. நம்ம ஹோம்மேடு பாஸ்தா சாஸ் பண்ணிட்டோம், பிங்க் சாஸ் பாஸ்தா சாஸ். ஸோ அது கூட வேக வச்சுருக்க நம்மளோட பாஸ்தாவையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு, நான் கொஞ்சம் க்ரீம் சீஸ் இருந்தது ஸோ நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் நல்லா அந்த பிங்க் கலரில் ஒரு டொமேட்டோ கூட ஒயிட்டு ஆட் பண்ணும்போது நமக்கு ஒரு பிங்க் கலர் ஃபார்ம் ஆகும் இல்லையா, அதுதான். ஸோ அது கிடைக்கும். சைட் பை சைடு நம்மளோட பிரிஸ்கெட்டா ப்ரெட்டும் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா வேணும்னா நிறைய சீஸ் போட்டு சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளோட சாலடு அண்ட் பார்க்கவே பிளேட்டு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப பிடிச்சிது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.